கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தோம்னா டேரெக்டாக எடிட்டோரியல் பேஜில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனை ரிலேட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல். ஸோ எதனால அந்த ஆர்டிக்கலை இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, சமீபத்தில் நம்ம லாஸ்ட் சண்டே நியூஸ் பேப்பரில் கூட நிறைய விஷயங்கள் நோட் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சமீபத்தில் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது. ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னா நமக்கு 100 கிராமுக்கு 5 கிராம் சுகர் கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் அதை ஹெல்த் ட்ரிங்க்னு சொல்லணும். 5 கிராமுக்கு மேலே அந்த சுகர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஹெல்த் ட்ரிங்க்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரியான விஷயங்கள் சமீபத்தில் இந்த போன்வீட்டா, நெஸ்லே, செர்லாக், நான்ப்ரோ இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் மேலே ஹை சுகர் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த ஹை சுகர் கண்டென்ட் அப்படிங்கிறது நமக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கும். ஃபியூச்சரில் அந்த குழந்தைகளுக்கு வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த செர்லாக், நான்ப்ரோ போன்ற இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸில் வந்து அதிகமாக சுகரை ஆட் பண்ணுறனால, ஸோ அதனால அவங்க ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அதை அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்டில் தான் ஜென்ரலாக இந்தியன்ஸோட ஹெல்த் எப்படி இருக்கு, நியூட்ரிஷன் எப்படி இருக்கு, அவங்களோட டயட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அதிகமாக பேசப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது டயட்டை பற்றி தான் பேசியிருப்பாங்க. நம்மளோட டயட்ல என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட்றோம், குறிப்பா என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடக்கூடாது, ஆனால் அதை நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அதிகமான ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறத அதிகமாக பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஜங்க் ஃபுட் இந்த சென்ஸ் அதை அஃபிஷியல் டேர்ம்ஸ்ல, ஒரு அஃபிஷியல் டேர்ம்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹை இன் ஃபேட், சுகர் அண்ட் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்தெந்த உணவுகள்லாம் சுகர், சால்ட் அப்புறம் ஃபேட் இந்த 3 கண்டென்ட்டையும் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் தான் நம்ம ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணாலுமே அது அஃபிஷியலாக எப்படி சொல்றோம், எந்தெந்த உணவுகள் எல்லாம் ஃபேட், சுகர், சால்ட் இது 3ம் அதிகமாக இருக்கோ அதுதான் நம்ம ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுதான் HFSS அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை இன் ஃபேட், சுகர் அண்ட் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான உணவு வகைகள் அப்படிங்கிறது நம்மளோட டயட்ல ஒரு ரெகுலர் பார்ட்டா ஆயிருச்சு அப்படிங்கிறது சொல்றாங்க. நம்ம 5 ரூபா லேஸ் பாக்கெட் வாங்கிறது, இல்ல 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி சாப்பிடுறது, இல்லாட்டி அந்த 10 ரூபா ஜூஸ் குடிக்கிறது, இந்த மாதிரி இருக்க விஷயங்கள்லாம் நம்மளோட டயட்ல ரெகுலரா மாறிட்டே வருது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது 3 வேளையில நம்ம ஏதாவது ஒரு வேளையிலேயாவது நம்ம ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறத கன்சியூம் பண்ணிடுறோம் அப்படிங்கறது சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்து சொல்லியிருக்காங்க. நமக்கு கண்டிப்பா இந்த நாள் நமக்கு நிறைய பாதிப்புகளும் ஏற்படும். என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்கன்னா, நமக்கு பிளட் சுகர், அதாவது பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோடைய அளவு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. நமக்கு ஒபேசிட்டி அப்படிங்கிற பிரச்சனை வருது. நம்ம உடல் பருமன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகள், ஏன் குறிப்பா கேன்சர் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ அதை பத்தின தரவுகள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஒரு இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், நமக்கு தெரியும் ICMR அப்படிங்கிற அமைப்பு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு தரவுகளின் படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் 40% பேருக்கு இந்த ஒபேசிட்டி அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. இந்தியாவில் 11% பேருக்கு, இந்திய மக்கள் தொகையில் சொல்றாங்க. ஓகேங்களா. 40% பேருக்கு ஒபேசிட்டி அப்படிங்கிறது இருக்கு. 11% பேர் வந்து இந்த டயபெட்டிஸ் போன்ற பிரச்சனைகள், ஹைப்பர் டென்சிவ் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டுட்டே வராங்க. அதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு ஃபேக்டரா, ஒன் ஆஃப் த ஃபேக்டரா, ஓகேங்களா, இதுவும் ஒரு முக்கியமான காரணமா எது இருக்கு, நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குன்றத சொல்றாங்க. ஸோ குறிப்பா இந்த ஹை இன் ஃபுட், ஹை இன் ஃபேட், சுகர் அண்ட் சால்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான உணவுகளுக்கு சில எக்ஸாம்பிளும் கொடுத்துருந்தாங்க. நமக்கு குக்கீஸ், கேக்ஸ், சிப்ஸ் அண்ட் தென் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், சுகரி ட்ரிங்க்ஸ், ஃப்ரோசன் மீல்ஸ், கேன்டு ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஒரு டின் மாதிரி இருக்கும், அதில் நூடுல்ஸ் இருக்கும், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இருக்கும், அண்ட் தென் பார்த்தோம்னா லேஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தான் இங்கே வந்து அந்த ஜங்க் ஃபுட் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஃப்ரைட் ரைஸ், அந்த காளான், இந்த மாதிரியான விஷயங்களுமே நமக்கு ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. சமீபத்தில் கூட கர்நாடக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த காளான் போன்ற உணவுகள் எல்லாம், காளான், பஞ்சு மிட்டாய் போன்ற உணவுகள் எல்லாம் ரோடமைன் பி கலக்கப்படுது அப்படின்னு சொல்லி, இன்க்ளூடிங் கோபி மஞ்சூரியன், அதையும் சேர்த்து கர்நாடக கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பஞ்சு மிட்டாயில மட்டுமே அதை மட்டும் நம்ம கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல ரோடமைன் பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் கலக்கப்படுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறத நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அரசு
அரசாங்கமும் உச்சநீதிமன்றமும் ஏதாவது ஒரு ரெமிடியல் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்களா? ஓகே, நாட்டு மக்களோட ஹெல்த் அப்படிங்கிறது பாதிப்படைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறத அவங்க கிட்ட தரவுகள் அப்படிங்கிறது இருக்கு. யாருமே ஒழுங்கான முறையில் ஒரு டயட்டை மெயின்டைன் பண்றது இல்லைங்கிற ஒரு டேட்டா அவங்க கிட்ட இருக்கு. எல்லாரும் ஜங்க் ஃபுட்டை நோக்கி போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அரசாங்கத்துக்கு தெரிய வருது. உச்சநீதிமன்றமும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த மாதிரியான உணவுகள், எந்த ஒரு உணவு மக்களோட வாழ்க்கைக்கு ஆபத்தாக முடியுதோ அதெல்லாமே ரைட் டு லைஃப் அப்படிங்கிற ஆர்டிகலுக்கு எதிரான ஒரு உணவாக தான் இருக்கும், எதிரான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அது எங்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க, எனி ஃபுட் ஆர்டிகல் which is hazardous or injurious to public health is a potential danger to the fundamental right to life guaranteed under Article 21 of the Constitution of India அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த ஃபுட்டெல்லாம் பப்ளிக் ஹெல்த்துக்கு அசாடஸா இருக்கோ இல்லை பப்ளிக் ஹெல்த்துக்கு டேஞ்சரா இருக்கோ அதெல்லாம் ஆர்டிகல் 21க்கு எதிரானது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் அங்கீகரித்து மத்திய அரசாங்கம் என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. நமக்கு டயட்ரி அண்ட் நியூட்ரிஷன் அப்படின்னு வரப்பெல்லாம் இந்த திட்டங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணும். ஓகேங்களா? ஈட் ரைட் இந்தியா அப்படிங்கிற மூவ்மெண்ட்டை கொண்டு வந்திருந்தாங்க. ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. போஷான் 2.0 பிரைம் மினிஸ்டர்ஸ் ஓவர் ஆர்கிங் ஸ்கீம் ஃபார் ஹாலிஸ்டிக் நியூட்ரிஷன், ஸ்கூல் குழந்தைகளுக்கு அந்த நியூட்ரிஷன் சார்ந்த உணவுகளை கொடுக்கறது. ஓகேங்களா? போஷான் சக்தி நிர்மான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த திட்டத்தை. ஓகேங்களா? ஸோ போஷான் 2.0 இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்து இந்தியர்களை சரியான பாதையில உணவு உண்ண வைக்கிறதுக்காக இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஈட் ரைட் இந்தியா, ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேம்பெயின் மாதிரி, ஒரு ப்ரோக்ராம் மாதிரி தான். ஓகேங்களா? அது வந்து அரசாங்கத்தோட ஸ்கீம் கிடையாது, அது ஒரு கேம்பெயின். ஓகேங்களா? ஸோ ஒரு சரியான முறையில் சாப்பிடணும், ஃபிட்டான ஒரு இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களோட கேம்பெயினாக இருக்கு. இதன் மூலயமா அரசாங்கம் என்ன பண்றாங்க, மக்கள் வந்து அதிகமான ஜங்க் ஃபுட்டை யூஸ் பண்றாங்கன்றது தெரிஞ்சு அதை சரி செய்யும் வகையில் இந்த மாதிரியான ஒரு திட்டங்கள், ஒரு கேம்பெயின் எல்லாம் நமக்கு கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வேற என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அவங்களும் வந்து அவங்க தான் சமீபத்தில் இந்த ஷெர்லாக், நான்ப்ரோ போன்ற பிரச்சனைகள்லாம் வந்துச்சு இல்லையா? ஸோ அதை வெளியே கொண்டு வந்ததே இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். அவங்க தான் வந்து அதிகமான சுகர் கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ குழந்தைகள் சார்ந்த அமைப்புகளுமே வந்து இது ஒரு ரொம்ப ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்தோம்னா இந்த FSSAI அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட ரெகுலேஷன்ஸ் படி என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கூல் கேம்பஸ் இருக்கு இல்லையா? ஸ்கூல் கேம்பஸ், ஸ்கூலுக்குள்ள இருக்கக்கூடிய மெஸ், கேண்டீன், அங்கேயும் சரி ஸ்கூல் கேம்பஸ்ல இருந்து ஒரு 50 மீட்டருக்கும் சரி எங்கேயுமே ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகளை தான் அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக ஈர்த்தர முடியும் அந்த ஃபுட்டை சாப்பிட நோக்கி. ஓகேங்களா? ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டால ஈஸியாக கவர் பண்ணிட முடியும் குழந்தைகளை. ஸோ அதுக்காக இந்த மாதிரியான மெஷர்ஸையும் வந்து கவர்மெண்ட் எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. அப்போ நமக்கு ஈட் ரைட் இந்தியா இருக்கு, ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட் இருக்கு, போஷான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மற்ற சில ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறதும் இருந்துகிட்டே தான் இருக்கு. பட் ஸ்டில் மக்கள் மத்தியில் இந்த ஜங்க் ஃபுட்டோட யூசேஜ் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்த கட்டமாக அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்த கட்டமாக அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவில் இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்காங்க. ஸோ இவங்க தான் பார்த்தோம்னா இந்த ஃபுட் சார்ந்த விஷயங்கள், உணவு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு 4-5 வருஷம், கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கூட நூடுல்ஸை பேன் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் மறுபடியும் ஓகே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே யார் தான் பார்த்துக்கிறா? FSSAI தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஜங்க் ஃபுட்னா என்ன அப்படிங்கிறதுக்கான கிளியரான டெஃபினிஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஏன்னா நிறைய ஃபுட்டு வந்து ஜங்க் ஃபுட்னு சொல்றாங்க, நிறைய ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது சொல்லல. ஸோ ஜங்க் ஃபுட்னா என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு ஒரு டெஃபினிஷனாக கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. எந்தெந்த ஃபுட்டெல்லாம் ஹை இன் ஃபேட், சுகர் அண்ட் சால்ட் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போதைக்கு காமனாக இருக்கக்கூடிய டெஃபினேஷன். எந்தெந்த உணவுகள் எல்லாம் அந்த ஃபேட், சுகர் அண்ட் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கோ அதை நம்ம ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்றோம். இன்னமும் அதுக்கு இந்திய அரசாங்கத்தின்படி ஒரு அஃபிஷியலான ஒரு டெஃபினிஷன் அப்படிங்கிறது, ப்ராப்பரான எலாபரேட்டான டெஃபினிஷன் அப்படிங்கிறது இல்லை, அது தேவை அப்படிங்கிறது சொல்றாங்க. அதுதான் வந்து முதல் படியா இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. அடுத்த கட்டமா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வேற என்ன சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஃபுட் ப்ராடக்ட்ஸில் வந்து வார்னிங் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபுட் ப்ராடக்ட்ஸில் நம்ம ஒரு சிப்ஸ் வாங்கி பார்க்குறோம்னா அதில் பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம படித்து பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து யூசரோட, கன்சியூமரோட ஒரு விருப்பத்துக்கு கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த
ஃபுட் பாக்கெட்ல ஃப்ரண்ட்ல இருக்கும்ல, முதல் ஃப்ரண்ட் சைடு ஃபேஸிங் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துலயே வந்து ஒரு வார்னிங் சைன் வந்து வைக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த சென்ஸ் வார்னிங் சைன் என்ன மாதிரி ரீட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபுட்ல அதிகமான சால்ட் கண்டென்ட் இருக்கு, இந்த ஃபுட்ல அதிகமான ஃபேட் கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறத பெருசா அந்த பிராண்டோட நேமுக்கு கீழே ஹை இன் ஃபுட் கண்டென்ட், ஐ மீன் ஹை இன் ஃபேட் கண்டென்ட், ஹை இன் சால்ட் கண்டென்ட், இந்த மாதிரி ஒரு வார்னிங்கை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அடுத்ததா மூணாவதா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அன்ஹெல்தி ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்டை ஏன் அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஹெல்த்தியான விஷயங்கள் எதுவுமே மார்க்கெட்ல இல்லை, அதனால தான் அன்ஹெல்த்தியான ஜங்க் ஃபுட்டை நோக்கி போறாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனுக்கு இவங்க வராங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்க, ஹெல்த்தி ஃபுட் வந்து மார்க்கெட்ல கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு தேவையான நிதி உதவி, மானியங்கள் அப்படிங்கிறது, சப்சிடிஸ் அப்படிங்கிறத பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. கடைசியா பார்க்குறப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்றாங்க. ஸோ மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கங்கள்லாம் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை அவங்க ஒரு பக்கம் எடுக்க மக்கள் மத்தியில ஜன் அந்தோலன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் சொல்வார். ஓகேங்களா, பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மக்கள் இயக்கமாக மாற வேண்டும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது மக்கள் இயக்கமாக, ஒரு ஜன் அந்தோலனாக மாற வேண்டும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதே மாதிரி பிஹேவியரல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வேணும். நீங்களும் நானும் நினைச்சாதான் அதை தவிர்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சொசைட்டிக்குள்ள ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு இந்தியாவில் ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, ஜங்க் ஃபுட்னால என்ன மாதிரியான டிஸார்டர்ஸ் நமக்கு வருது, அது இந்தியாவோட பாப்புலேஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருக்குது, அதெல்லாம் தாண்டி இந்தியன் கவர்மெண்ட் இந்த ஜங்க் ஃபுட் அப்படிங்கிற இந்த ட்ரெண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அதெல்லாமே சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வே ஃபார்வர்டாக அடுத்த கட்டமாக இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு சில சஜஷன்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சென்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜங்க் ஃபுட்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். ஹெல்த் வார்னிங்ஸ் அப்படிங்கிறத ஃபுட் பேக்கெட்ஸோட ஃப்ரண்ட் ஃபேஸிங்ல நமக்கு கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா சப்சிடிஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் இந்த சொசைட்டியில் தேவைப்படுது அப்படிங்கிற இந்த மாதிரியான வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி சில சஜஷன்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொத்த ஆர்டிகளும் நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஆர்டிகல் போவோம். ஸோ அடுத்த ஆர்டிகலில் பார்த்தோம்னா, நயீமா கத்தூம் becomes first woman வைஸ் சான்சலர் ஆஃப் அலிகர்க் முஸ்லீம் யூனிவர்சிட்டி. அதாவது அலிகர்க் முஸ்லீம் யூனிவர்சிட்டியோட முதல் பெண் துணைவேந்தரா யார் வந்திருக்காங்கன்னா, நயீமா கத்தூன் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸ். இந்த அலிகர்க் முஸ்லீம் யூனிவர்சிட்டியை பார்த்தோம்னா சர் சையத் அகமது கான் அவர்களால் 1875 ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, சர் முகமதின் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலேஜோட ஒரு பரிணாம வளர்ச்சி தான் அலிகர்க் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஸோ அதனுடைய ஃபர்ஸ்ட் துணைவேந்தரா, முதல் பெண் துணைவேந்தரா யார் வந்திருக்காங்கன்னா, நயீமா கத்தூன் வந்து வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா நமக்கு கடைசியாக பார்த்தோம்னா யூகே பாசஸ் டெபோர்டேஷன் லா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன டெபோர்டேஷன் லா அப்படின்னு பார்த்தோம்னா, யூகே போன்ற நாடுகளுக்கு, யூகே, பிரான்ஸ், இந்த மாதிரி யூரோப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு மிடில் ஈஸ்ட்லேருந்து அதிகமான அகதிகள் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு இஸ்ரேல், ஹமாஸ் இருக்கு, ஈராக், சிரியாவில் நிறையா அந்த ISIS பிரச்சனை இருக்கு. இதனால நிறைய அகதிகள் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இல்லீகலாக வர்றவங்களை என்ன பண்ணுறாங்க, யூகேல ஒரு சட்டம் இப்போ தற்போதைக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சட்டத்தின்படி என்ன சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் யூகேக்கு இல்லீகலாக வராங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணி டைரக்டா ருவாண்டா அப்படிங்கிற நாடுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஸோ அங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ், அந்த மற்ற ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தான் யூகேக்குள்ள அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லீகலா வரவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நடைமுறையை பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ருவாண்டா அப்படிங்கிற நாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து தான் யூகேக்கு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுதான் இந்த யூகே டெபோர்டேஷன் லா அப்படின்னு சொல்லி. எந்த நாட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிற கேட்டா நமக்கு ருவாண்டா அப்படிங்கிறது தெரியணும். அண்ட் தென் எந்த நாடு இந்த பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் யூகே அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். ஓகேவா, ஸோ இதுதான் எந்த ஒரு ஆர்டிக்கலை நமக்கு கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டண்டான விஷயம், யூரோப்பியன் யூனியனோட ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்லேருந்து எல்லா ஹியூமன் ரைட்ஸ் பாடிஸுமே இந்த ஒரு விஷயத்தை அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் யூகே இதை ஒரு லாவா பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸாக இருந்துச்சு. இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இந்த 3 ஆர்டிகல்ஸ் தான் இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.